ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தோட ஃபலஸ்துதி ஸ்லோகத்தை பார்க்கலாம். பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம் எப்பதே சிவ சந்நிதௌ சிவலோகம் அவாப்னோதி சிவேன சகமோததே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தில் 5 அக்ஷரங்களை நம்ம பார்த்தோம், 5 எழுத்துக்களை பார்த்தோம். நம சிவாய. இந்த 5 எழுத்துக்களில் ஆரம்பிக்கிற ஸ்லோகங்களை பார்த்தோம். அந்த ஸ்லோகங்களோட கடைசி லைன்லேயே இந்த வார்த்தையை, இந்த ஒரு சொல்லால், இந்த ஒரு எழுத்தால் வழிபடக்கூடிய சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்தோம். இப்போது இந்த பஞ்சாட்சரத்தை படித்தால், இந்த பஞ்சாட்சர மந்திரமாகவும் இருக்கட்டும், இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தையும் இருக்கட்டும், ரெண்டத்தை படித்தாலும் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம் எப்பதே சிவ சந்நிதௌ. அதாவது பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை படித்தால் இந்த பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா இந்த ஸ்லோகத்தில். அது என்னென்ன அப்படின்னா, எப்பதே சிவ சந்நிதௌ. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இதை சிவ சந்நிதியில் படிக்கணும் போயிட்டு. அதுவும் உண்மையான பக்தியோட, உண்மையான ஒரு ஸ்ரத்தையோட, உண்மையான ஒரு நம்பிக்கையோட படிக்கணுமாம் இதை. பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம் எப்பதே சிவ சந்நிதௌ சிவலோகம் அவாப்னோதி சிவேன சகமோததே. சிவலோகம் அவாப்னோட்டி, அதாவது சிவலோகத்தையே நம்ம சென்று அடைவோமாம் இந்த ஸ்லோகத்தை சொன்னால். சிவலோகம்னா எது? நம்மளுக்கு கைலாசம்தான். அதனால கைலாசத்தை சென்று அடையறதுக்கான சுலபமான ஒரு வழி இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை தினமும் நித்தியமும் பக்தி ஸ்ரத்தையோட சிவ சந்நிதியில் பாராயணம் பண்ணுறது. சிவலோகம் அவாப்னோதி சிவேன சகமோததே. அதாவது சிவலோகத்தை சென்று அடைந்தால் அங்கே யார் நம்மளுக்காக காத்திருப்பார்? நம்மளோட சிவனே தான் நம்மளுக்காக காத்திருப்பார். இவ்வளோ நாளாக எனக்காக நீ இந்த ஸ்லோகத்தை பக்தியோட என்னையை மட்டுமே நினைத்து சொல்லிட்டு இருந்த, அதற்கான பலன் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக காத்திருப்பாராம் சிவன் கைலாசத்தில். சிவேன சகமோதத்தே அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரா இந்த ஸ்தோத்திரத்தை. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம ஒரு கஞ்சனின் கதை அப்படின்னு தலைப்பில் நீதி கதையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு கஞ்சனின் கதை. முதல்ல இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கஞ்சன்னா யார் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம யாரை கஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம்னா, யார் கஞ்சத்தனமாக யார் காசை செலவு பண்ணுறாலோ அவளை கஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். கஞ்சத்தனம் அப்படிங்கிறத மிசரி அப்படின்னு சொல்லுவா நம்மளோட இங்கிலீஷில். கஞ்சத்தனம் அப்படின்னா என்னென்னா, காசு நிறைய இருந்தாலும், அந்த பணம் சொத்து எதுவாக இருந்தாலும், அது நிறைய இருந்தாலும் அதை செலவு பண்ணாமல் யாருக்காக சேர்த்து வைக்கிறோன்னே தெரியாமல் சேர்த்து வைப்பாலாம் இவா. இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கான பலன் என்ன? இதை சேவிங்ஸ் மாதிரி, இதை சேவிங்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இவர்கள் இந்த காசையெல்லாம் சேர்த்து வைக்கிறது இந்த காசை சேர்த்து வைத்து இவ்வளோ காசு இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக, அந்த சேர்த்து வைத்த காசின் அளவை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காகவே மட்டுமே இந்த மாதிரி காசை சேர்த்து வைப்பாலாம் சில பேர். அவர்களை தான் நம்ம கஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிற, இந்த மாதிரி ஒரு குணம் கேரக்டர் கேட்ட உடனே இந்த கேரக்டர் கெட்ட கேரக்டராக தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். இந்த குணமும் கெட்டது தான். இந்த குணத்தை உடைய கேரக்டர்ஸ், இந்த குணத்தை உடைய மனிதர்களும் கெட்டவர்களாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் இந்த மாதிரி கஞ்சர்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கா. அதில் ஒரே ஒரு கஞ்சனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு கஞ்சன் மட்டும் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் பிறந்ததுலேருந்து அவனோட இறப்பு வரைக்கும் அவனுக்கு என்னென்னா நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். இந்த கதையை நம்ம நாளிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.